இன்று காலை 8:30 மணிக்கு கோபிதாஸ் என்பவர் ஒரு மர்மமான முறையில் மகசின் சிறைச்சாலையில் இறந்திருக்கின்றார். இவர் 2007 ஆண்டு ஸ்ரீலங்கா போலீசாரால் அல்லது இவர்களுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்தில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக நீண்ட காலமாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் இருந்தவர். கடந்த வருஷம் இவருக்கான விசாரணை நடத்தப்பட்டு 5 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதே சமயம் அவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அவர்களுடன் பேசி தனது சிறை வாழ்க்கை இங்கிலாந்தில் தொடர்வதற்கு கேட்டிருந்தார். ஏனென்றால் அவரது மனைவி குழந்தைகள் அங்கு இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர்களை இடைக்கிறை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதற்கு இங்கிலாந்து அரசு ஏற்றுக்கொண்டது. அது இலங்கையினுடைய நீதி அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நானும் நீதி அமைச்சருடன் பேசியிருந்தேன். ஆனால் நீதி அமைச்சு அவரை அங்கு அனுப்புவதற்கான இந்த ஏற்பாட்டினையும் செய்திருக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க அவர் தொடர்ச்சியாக தான் இங்கிருந்து மாற்றப்படுவதற்கான ஒரு முயற்சியை செய்திருந்தார். அவர் ஏறத்தாழ 2007 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை 7 வருஷம் சிறைச்சாலையில் இருந்திருக்கின்றார். அவருக்கு நான் அறிந்தவரையில் 5 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கிறது என்று கூறுகின்ற பொழுது ஏற்கனவே அவர் 7 வருஷம் இருந்தால் அந்த காலங்கள் கழிக்கப்பட்டு அவர் எப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் விடுவிக்கப்படாமல் தொடர்ந்தும் அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது இவரது மரணத்தில் என்ன சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு? சிறைச்சாலையில் தமிழ் இளைஞர்கள் கொலை செய்யப்படுவதும் மரணித்து போவதும் வளமையான ஒரு விடயமாக இருந்து வந்திருக்கின்றது. இதுக்கு முன்பாக பல பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், சில பேர் மரணித்திருக்கின்றார்கள். இவை என்ன அடிப்படையில் செய்கின்றது? இவர்களுக்கு உரிய முறையில் இவர்களுக்கான மருத்துவங்கள் இவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றதால் இல்லை. இவர் பிரஷர், இவருக்கு அவ்வாறான ஒரு வருத்தம் இருக்கக்கூடியவர் என்று நாங்கள் அறிகின்றோம். அதற்கான முறையில் அவருக்கு அதற்கான உதவிகள் செய்யப்பட்டதா என்பது முதலாவது பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் கேட்பதெல்லாம் இது பற்றி ஒரு பூர்ணமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். என்ன காரணத்துக்காக அவர் இறந்தார் என்பது தெரிய வேண்டும். அவர் உண்மையாகவே அவர் அங்கத்து பிரசியாக இருக்கின்றார். இங்கிலாந்துக்கு மாற்றப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவருக்கான மருத்துவ உதவிகள் கூடுதலாக அவரது மனைவி குழந்தைகள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய சிறைத்துறை இவர்களால் அவருக்கான அந்த உதவியை கிடைத்திருக்கலாம். ஆனால் இங்கு இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருந்தாலும் இலங்கை சிறைச்சாலைகள் இருக்கின்ற மற்ற அரசியல் கைதிகளுக்கு இருக்கின்ற அதே வகையான வாய்ப்புகள் தான் இவருக்கும் இருந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே வகையான மருத்துவம் போன்ற ஏனைய வசதிகள் தான் இவருக்கும் இருந்திருக்க வேண்டும். அப்படியாக இருந்தால் இவருடைய மரணத்தில் நீங்கள் சந்தேகம் வெளியிடுவதற்கு என்ன காரணம்? அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடியதுதான் இவர்களுக்கும் இருக்கும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட அது போதாததும் காணாததும் அது சரிவர அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. முதல் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பல பேர் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் போதாமையால் இறந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பல பேர் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது இலங்கையினுடைய சிறைத்துறை வரலாற்று தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. ஆகவே அது சரியான விடயங்கள் அல்ல. அதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆகவேதான் சொல்லுகின்றோம் அதற்கான ஒரு விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அப்படியானால் இவர் இயற்கையான ஒரு மரணத்தை அடைந்திருக்கிறார் அல்லது இவர் சுகவீனம் காரணமாக இவர் மரணம் அடைந்திருக்கிறார், அதுதான் உங்களுடைய சந்தேகம். ஆனால் அவருக்குரிய மருத்துவ வசதி கிடைக்கவில்லை, உரிய தருணத்தில் கிடைக்கவில்லை என்பதால் அது கூட நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். அவர் இயற்கையாகவும் இறந்திருக்கலாம், அவருக்கு மருத்துவ வசதி இல்லாமல் இறந்திருக்கலாம், வேறு காரணங்களாலும் இறந்திருக்கலாம். உயிரிழந்த கைதியின் உறவினர்களோடு பேச வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கு? அவரது தந்தையாருடன் நான் பேசினேன். அவர் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போய் கொண்டிருக்கின்றார். அவரது தந்தையார் கொழும்பில் இருக்கின்றார். பிரித்தானிய தூதரகத்துக்கு இது பற்றி அறிவித்திருக்கின்றோம். பிரித்தானிய தூதரகம் இதனை கையாள்வதற்கு அங்கு ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள். அவரது மனைவி இங்கிலாந்தில் இருக்கின்றார். அவர் தனது கணவனுடைய உடலை இங்கிலாந்துக்கு எடுத்துக்கிறதுக்கு விரும்புகின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளரிடம் கேட்டேன். උදේ 7:40 විතර ගෝපිදාස් කියන අය මේ බන්ධනාගාරයේ රඳවා සිටින වාට්ටුවේ இன்று காலை 7:30 மணியளவில் அவர் இருக்கின்ற சிறைச்சாலை கூடத்தில் சுகவீனம் காரணமாக அவர் மயங்கி விழுந்திருக்கிறார். இதற்கு முன்னரும் அவர் மாரடைப்புக்காக சிகிச்சை பெற்றிருக்கிறார். மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்திருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அவர் மயங்கி விழுந்தவுடனேயே மருத்துவமனையில் சேர்ப்பித்தோம். அங்கு மருத்துவர்கள் சோதித்து பார்த்தபோது அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர் என்றார் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளர் ஜி.பி. குலத்துங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இந்த மரணத்தில் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று அவரிடம் சுட்டிக்காட்டினேன்.
පහර දීමක් සිදු වුණා නම් අනිවාර්යයෙන්ම අධිකරණ වෛද්‍යවරයා සඳහන් කරනවා මෙන්න මේකේ මේ අහවල් තැන அவர் தாக்கப்பட்டு உயிரிழந்திருந்தால் பிரேத பரிசோதனையின் போது அது தெரிய வரும். சட்ட வைத்திய அதிகாரி மிகவும் சுயாதீனமாகத்தான் இந்த பரிசோதனைகளை நடத்துவார். நாளை மாலை அளவில் இந்த மரணத்திற்கான சரியான காரணம் தெரிய வந்துவிடும் என்றார் ஜிபி குலத்துங்க. அவருக்கு சரியான மருத்துவ வசதிகள் கிடைத்தனவா என்பதிலும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறதே. වෛද්‍ය පහසුකම් උපරිමයෙන් ලබා දීලා තියෙනවා. මේ අවුරුද්දේ මේ තව මාසයක් ඇතුළත அவருக்கு சிறந்த முறையில் மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஒரு மாத காலத்தில் விடுமுறையில் வீடு செல்வதற்கும் அவர் தயாராக இருந்தார். அதற்கு எங்களின் நிர்வாகம் அனுமதியும் அளித்திருந்தது. அப்போதும் அவரது மருத்துவர் அவரது உடல் நிலை குறித்து நல்ல அறிக்கையை தான் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவருக்கு மருத்துவ வசதி கிடைக்கவில்லை என்று யாராவது கூறினால் அதனை நான் நிராகரிக்கிறேன் என்றார் இலங்கை சிறைச்சாலைகள் நிர்வாக ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஜிபி குலத்துங்க.